ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஃபேமிலி vlog. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செம்மையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜாலியான vlog தான். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தின்னுட்டு தான் வந்துட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் திருவிழாக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா வீட்டு சைடு ரிலேஷனு. அங்கே வந்துட்டு வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு திருவிழா நடக்கும். எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு வருஷம் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். என்ன எப்படியாவது. ஸோ நாங்கள் வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் சரியான டிராஃபிக் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எப்பா ஒரு 4-5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போகிற இடத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் கழிச்சு போனோம். ஸோ இவங்க தான் வந்து என்னுடைய மச்சினிச்சியோட மாமியார். ஸோ இவங்க ஊர் தான், அவங்களுக்கும் ஊர் தான், எங்கள் மாமியாருக்கும் ஊர் தான். ஸோ அங்கே வந்து நாங்கள்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு கும்பலாக போய் அங்கே போய் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரே செம்மையாக கூட்டம். ஐயோ அలా மோதுது அப்படியே கடல் மாதிரி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஏன் கூட்டம் அப்படின்னா திருவண்ணாமலை என்னது கிரிவலமும் அன்றைக்கி தான். ஏன்னா இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இல்லை இந்த வந்த டிராஃபிக் ஜாமை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த டிராஃபிக் ஜாமுக்கான கூட்டம் வந்து திருவண்ணாமலை கிரிவலமும் ப்ளஸ் வந்து நிறைய வந்து திருவிழா. அதுக்கு பேர் கூட்டம் கிடையாது, டிராஃபிக் ஜாமு. ஸோ அப்படியே ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல, ஏன்னா வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருந்ததால் பேச முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் நினைக்கிறேன், 15 நாள் திருவிழா நடக்கும். அதில் வந்து லாஸ்ட்டு தான் தீமிதி. காலையில் வந்துட்டு காளி வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அவரை எப்படியாவது பார்த்துடணும். காளிக்கிட்ட அடி வாங்குவாங்க, வேண்டிட்டு நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஒரு முறத்தில் அடிப்பாரு. இல்லை, காளி வேஷம் போட்டவங்க, காளிசாமி. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது காளியை பார்த்தணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போனோம். பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதியெலாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருந்த சமயத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படியே போர் அடித்த மாதிரி இருந்தது. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கலாங்கா அடிக்கிறதுக்காக வந்துட்டு கலாங்கா விளாட்லான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். எல்லோரும் வந்துட்டு என்ன குழந்தைங்க விளாட்றதெல்லாம் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கலாச்சாரம். இருந்தாலும் நாங்கள் மானம் ரோசம் சூடு சொரணை எல்லாம் எங்ககிட்ட நிறைய இருக்குது. இருந்தாலும் விளையாடுன்னு வந்துட்டோன்னா நாங்களாம் குழந்த மாதிரி வந்து தத்தி தாவுதுன்ற மாதிரி போய் நிறையா குஜாலாக ஜாலியாக விளையாடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த விளையாட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு பக்கம் வந்துட்டு அதாவது என்னோடய மச்சினிச்சியோட மாமியார் அவர்கள் வந்துட்டு சூப்பராக வந்து வடை செஞ்சுருந்தாங்க. அந்த வடையை பார்க்கும்போது அடடா இது வடையா இல்லை அடையா அப்படின்ற அளவுக்கு வந்து அங்கே பாருங்கள் உருட்டுறாங்க பாருங்கள். உருட்டி வந்து நான் கூட நினச்சேன் கிரிக்கெட்டில் பயங்கரமான போலிங் போடுவாங்க போல இருக்குன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஒரு உருட்டுனாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் விஜிலாம் வந்து 2-3 சாப்பிட்டுச்சு. அதான் ஆமாம், சுடும் போதே ஒரு 3 உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வேற ஒரு 2 உள்ளே போச்சு. வாய் உள்ளையா இல்லை கடை சட்டிக்குள்ளையா? சட்டிக்குள்ளே எப்படி போய் வாய்க்குள்ளே தான் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தீமிதி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த வாட்டி விஜயை தான் தீ மிதிக்க வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லேடிஸ் இங்கே இந்த ஊரில் மிதிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நான் வேண்டிட்டு மிதிச்சிடுவேன். நல்ல வேலை அந்த தீ தப்பிச்சுது. ஆனால் அங்கே ஒருத்தர் அழகு குத்திட்டு போகிறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியோட பையன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ அழகு குத்துறாங்களே, அது அழகாக இருக்கவங்க மட்டும் தான் குத்துவாங்களா? அழகு இல்லை, அழகு நாட் அழகு. அழகு குத்துறது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக குத்திட்டு தலையில் வந்து தீச்சட்டி வேற ஏந்திட்டு போனாங்க. ரொம்ப பார்க்கவே வந்துட்டு அப்படியே தெய்வீகமாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதாவது ஒரு பரவசம். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசியை குத்துனா கூட ஒரு சில பேருக்கு வலி தாங்க முடியும், அம்மா அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த ஆணி மாதிரி அந்த ஒரு கம்பியை வந்து குத்திக்கிட்டு கன்னத்தில் வந்து இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுக்கிறாங்க வேலை. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து முடியுது? அதுதான் அந்த தெய்வாம்ச ஒரு சக்தி. இப்போ கூட ரீசெண்டாக அந்த கருப்பு படம் வந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்தவொடனே இளைஞர்கள் எத்தனை பேர் வந்து சாமியாராங்க. நீங்களாம் அந்த மாதிரி படம் பார்த்து ஆனீங்களா? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நான் கூட போயிட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து மெய் சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் எங்கே ஆடிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு எங்கள் மாமியார் முறைக்கிறாங்க. ஏன்பா இந்த விழாவுக்கும் அந்த கருப்பு படத்துக்கும் என்ன சம்மந்தன்ற மாதிரி எங்கள் மாமியார் பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் வந்து எல்லாரையும் கேதர் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு கூட்டம் இங்கே இருக்குது, ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. சவுண்டு வேறு, பாட்டு சவுண்டு பயங்கரமாக இருந்ததால் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரிலேஷன் தான். எங்கள் மாமாவோட பொண்ணோட பசங்க, எங்கள் தாய் மாமனோட பொண்ணோட பசங்க. அது அப்படியே ஒரு இது என்னது லென்த்தாக போகும். இவங்க வந்துட்டு சொன்னாங்க, ரிக்வஸ்ட் பண்ணாங்க நம்ம சேனலில் வந்து வீடியோவில் வரணும்னு. இவங்க ஆனால் ரிக்வஸ்ட் பண்ணி 1 மாதம் ஆகுது. அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்த உடனே நெக்ஸ்ட்டு ஊருக்கான பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் அடுக்கிறது போகிறது வருதுன்றதால கரெக்டாக என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அடுத்த ஊருக்கானா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டூருக்கு போனீங்களா? ஆமாம், அடுத்தது சூப்பராக வரும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கெல்லாம் போனோம்னா அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் வந்துட்டு லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அதுவும் ஒரு டிரைவர்னு கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த டிரைவர் எந்த அளவுக்குலாம் வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வச்சு செஞ்சாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாப்பா பாருங்கள், அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம அந்த சாமி பேர் என்ன சொல்லுவாங்க?
மதுரை மீனாட்சி நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அழகாக சூப்பராக குழந்தைங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் வந்து அவங்க கூட வந்துட்டு செல்ஃபிலே எடுத்துட்டாங்க. கூட்டத்தை பாருங்கள், ஜேன்னு ஏதோ மெரினா பீச்சில் வந்துட்டு இந்த இருக்கிற மாதிரி அங்கே பாருங்கள் எத்தனை. அதாவது இவங்க வந்துட்டு அதாவது விஜயோட சித்தியோட பையன், அவங்க உடம்பு ஃபுல்லாக இது பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிறவரும் வந்துட்டு இவங்க விஜயோட மாமா பையன் அழகுமுத்து. ஆமாம், அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் லைனாக போயிட்டே இருந்தாங்க, யார் வராங்கன்னே தெரியல அந்த கூட்டத்தில். அந்த பாப்பா தூக்கி வச்சுருக்காங்க பாருங்க. நான் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சேன் அந்த குழந்தையோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் 2% தான் இருந்துச்சு. கிட்ட போனோன்னே எம்முன்னு பயந்துச்சு. நான் தான் வந்து பின்னாடி இழுத்து விட்டேன். இது வந்து என்னோட டார்லிங் அனு, என்னோட பெரியமா பொண்ணு. எனக்கும் இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட். என்னோட ஒரு வயசு தான் பெரியவ. ஆனால் உன்னை விட அவங்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. அதுதான் அது ஒன்றும் சொல்ல முடியாது, சில பல விஷயங்களால் அப்படி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தான் சின்ன பொண்ணு, அவள் வந்து பெரியவ. இல்லைங்க, அவங்க 200 கொடுத்து இந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க. யாரு? அனு உனக்கு காசு கொடுத்தாளா? அதுக்கப்புறம் அனுவோட பொண்ணு முடிஞ்சிருச்சு, தீ மிதி முடிஞ்சிருச்சு. அது கிட்ட போய் பார்க்கவே முடியல. இது என்ன நீச்சல் குளம் கட்டி விட்டுருக்காங்க? அது வந்து தீ மிதிச்சுட்டு வந்து அந்த இடத்துல வந்து கால் வைப்பாங்க, ஈரமான அந்த இடத்துல. உண்மையிலேயேங்க ஒரு தெய்வ சக்தி இருந்தால் தான் அந்த தீ மிதி எல்லாம் வந்துட்டு பண்ண முடியும். ஏன்னா சும்மா வந்து இந்த வெயிலில் வந்துட்டு அந்த தார் ரோட்டு நடக்கிறது எவ்வளோ இதுவாக இருக்கும். அந்த நெருப்பில் வந்துட்டு தைரியமாக கடவுளை நினச்சிட்டு வேண்டுறாங்க. ஒரு சில பேர் குழந்தைய வந்துட்டு தோளில் வந்துட்டு தாங்கிட்டு ஓடுறதுலாம் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். வருஷம் இங்கே நடக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ஸ்டேஜ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ பிரம்மாண்டமாக எல்லாமே ஊர் மக்களும் சேர்ந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி நம்மளை வருஷம் நம்ம வந்து போய் பார்க்கணுன்ற அளவுக்கு வந்து நம்மளை தூண்டுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி பிரம்மாண்டமாக பாருங்க. லைட்டிங் செட்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி வேறு டான்ஸு. நாங்கள் வந்து பாட்டு இருக்குன்னு நினச்சிட்டு போயிருந்தோம், ஆனால் டான்ஸு சரி இருந்தாலும் வந்துட்டு நைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இந்த பக்கம் வந்து இது நம்ம கார் தான் நிற்கிது பாருங்கள். அந்த நேரத்தில் காந்தாரா அந்த படத்தில் வர மாதிரி ஒருத்தர் வந்து நின்னார். என்னடா அது அந்த சாமி இங்கே வந்துட்டாரா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டான்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சாங்கை போட்டு ஒரு உள்ள என்ட்ரி கொடுத்து மாசாக இருந்துச்சு. ஆமாம், நான் நினச்சேன் அந்த ஊர் சைட்லலாம் துரத்துவாங்கல்ல குழந்தைங்கள, அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க போலன்னு பார்த்தா அந்த பாட்டுக்காகவே அவர் வர வச்சுருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் பார்த்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் கிளம்புறோம், அதெல்லாம் கரெக்டாக அந்த டைம் இருந்ததா. சூப்பராக பார்த்துட்டு ஒரு பக்திமயமாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அடுத்த ஒரு 2வது நாள் நினைக்கிறேன், அடுத்த நாளோ 2வது நாளோ கார் எடுக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. சாக்கு அப்பா, பெரிய சாக்கு. எங்களுக்கு இல்லை, காருக்கே சாக்கு, எங்களுக்கு பெரிய சாக்கு. என்னென்னா நம்ம வண்டியை ஜாலியாக சூப்பராக ஓட்டிட்டு நல்லா வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து ஏசி ஆன் பண்ணுற வெயிலுக்கு வந்துட்டு ஏசி பொங்கி போய் கிடக்குது, ஏசியே வரல. இன்னியா நீ எல்லாம் ஒரு ஏசியான்ற அளவுக்கு வந்து என்னை கோவப்படுத்தி விட்டுருச்சு. கடைசியில் பார்த்தா முன்னாடி வந்து ஒரு ஹார்ன் இருக்குது. அந்த ஹார்னில் இருக்கிற நட்டு லூஸ் ஆகி அந்த நட்டு லூஸ் ஆனதுனால அந்த ஹார்னு போய் பக்கத்துக்குள்ள அந்த கூலிங் காயில் இடித்து அதுலேருந்து வந்து இங்கே பாருங்கள் இதுதான். இதில் வந்துட்டு அந்த இது வந்து ஏசியில் லீக் ஆக ஆரம்பிச்சு கடைசியில் வந்து எங்களுக்கு ஏசி இதில் இப்போ வந்து 7000 ரூபா அதுக்கு செலவு. 7000 7,500 ஆகி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே போதும்னாச்சு. ஸோ இப்படி தான் போச்சு. அதுக்கு அடுத்த சூப்பர் வீடியோஸ் வரும், கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். வருமா? வரும் கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.